திமுக கூட்டணி அப்படியே இருக்க வேண்டும், அதை அப்படியே கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறதுலேருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கூட்டணி அப்படியே இருக்கட்டும், ஆனால் எப்போவுமே இந்த கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடு அப்படிங்கும்போது தான் சில விஷயங்கள் முரண்பாடுகள் எல்லாமே வரும். இப்போவே இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டதா நம்ம புரிஞ்சுக்கலாமா? கம்யூனிஸ்ட் கட்சியை நான் சொன்ன மாதிரியே சண்முகம் அவர்கள் கூடுதல் தொகுதிகளை கேட்போம், 2021 கேட்டோம் அப்படின்னா அப்போ அதிமுக பாஜக வரக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த முறை அதிகம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு, உங்களுடைய மன ஓட்டம்லாம் என்னவா இருக்கு? அதாவது ஒவ்வொரு கட்சியும் அவரவருக்கான சர்வைவல், அவரவர் கட்சியினுடைய வளர்ச்சி, அவரவர் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படி தான் சிந்திப்பாங்க. அதுக்கு தான் கட்சி நடத்துகிறோம். நாங்கள் 2021 6 தொகுதி வாங்கினோம், அதனால் இந்த முறை ஒரு 4 தொகுதி வாங்கிக்கிறோம் அப்படின்னா தீர்மானம் போடுவோம். அப்போ சிபிஎம் கடந்த தேர்தலில் அவர்கள் வாங்கிய இடத்தை விட கூடுதலான இடங்களை பெற வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அதை அந்த மாநில செயலாளர் வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பை சுமந்திருக்கிறார், அவர் வெளிப்படுத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் தான் இதில் இன்னும் சொல்ல போனால் தீவிரமான உறுதியோடு இருக்கிறோம், அதிகமான இடங்களை பெறுவது அப்படின்னு. மற்ற கட்சிகள் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதிக இடங்களுக்கு கேட்டு எப்போதும் பேச்சுவார்த்தையில் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். ஏன்னா 2024 தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குறைந்தது 3 இடங்கள் நாடாளுமன்ற தொகுதிகள் பெற வேண்டும் என்பதற்காக எங்கள் தலைவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார். சொல்லப்போனால் அதிலே 1 பொது தொகுதியாக இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். ஆனால் அது அமையலை. 2 தொகுதிகள் தான் கிடைத்தது. கிடைத்த தொகுதிகளையும் பெற்றுக்கொண்டு 2லும் வெற்றி பெற்று இன்றைக்கு கட்சிக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அப்போ நாங்கள் அதில் ஒரு தொகுதி கேட்டு அதிலேயே ஒரு பிடிவாதமாக இல்லாமல் ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு அதை அணுகுனதுக்கு காரணம், எங்களுக்கு முன்னாடி இருந்தது ஒரு 2 தொகுதி கட்டாயமாக ஜெயிக்கணும், ஜெயிச்சு கட்சிக்கு அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்ததுனால நாங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம்.